வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாமினேஷன் பற்றி கலை வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு சுபி அந்த திவாகர் கிட்ட. ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போதே வாவ் என்ன ஒரு கிளாரிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நாமினேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா எவ்வளோ நாள் தப்பிக்க முடியும் சொல்லுங்கள். ஸோ இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சுருக்கியா, தப்பிச்சேன். நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் வரலையா, தப்பிச்சேன். மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீ எப்போ நாமினேஷனில் வரலையோ உன்னை போட்டு தள்ளுருவாங்க. ஸோ நீ ஆடுற கேமை பொறுத்து தான் அது இருக்குது அப்படின்றத வந்து கலை வந்து சொல்கிறாரு. ஸோ நல்லா ஆட்டம் ஆடிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வச்சுக்கிட்டு நீ ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்றத வந்து கலையரசன் வந்து சொல்கிறாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டு ஃபஸ்ட் வாரம் செம ஆட்டம், செகண்ட் வாரம் வேறு லெவல் ஆட்டம், மூணாவது வாரம் நாமினேஷனில் வந்தால் மக்கள் தூக்கி சாப்பிட்ருவாங்க, வெளியே அனுப்பிச்சிருவாங்க உடனே அப்படின்றத வந்து அப்படியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் மாதிரி அவர் வந்து பேசுகிறாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வச்சு எவ்வளோ நாள் வந்து தாக்கு பிடிச்சாலும் வந்து அது வந்து வேஸ்ட்டு தான். மக்கள்கிட்ட எவ்ரி வீக் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்லாமல் நாமினேஷன் லிஸ்ட்டில் இருந்து மக்கள்கிட்ட போய் ஒவ்வொரு டைம் சேவ் ஆகிறப்பையும் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து உன்னை அதிக தூரம் கூட்டிகிட்டு போகும் அப்படின்றத வந்து கலையரசன் வந்து சொல்கிறாரு. அதை தான் சுபிக்ஷாவும் வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்ட் தான், அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ஒவ்வொரு டைமும் லாஸ்ட் டைம் வந்து நான் நாமினேஷனில் இருந்தேன், நான் சேவ் ஆகும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நம்ம கரெக்டான பாத்தில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. என்னோடய கேமை அடுத்த வாரம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நாமினேஷன் லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்றத அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. திவாகரும் வந்து பார்த்திங்கன்னா எதை கீனாக வந்து கவனிச்சிட்ருக்காரு. ஓகே, கலை வந்து லைக் நிறைய கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணலனாலும் பட் ஒரு சில விஷயங்களில் புரிஞ்சிக்கிறதுல கேமை புரிஞ்சிக்கிறதுல சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அஸ் ஆடியன்ஸாக நான் பார்க்கும்போது என்ன எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாமினேஷனில் ஒரு டைமும் வந்து சேவ் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கிக் அப்படின்னே சொல்லலாம். அது வந்து இட் வில் கிவ் மோர் எனர்ஜி இன் த நெக்ஸ்ட் வீக் டு ப்ளே அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான சுவாரஸ்யமான டிஸ்கஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.